எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ்ல இன்னும் சந்தேகங்கள் வலுக்குதுங்க. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிளா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சதுக்கு அப்புறமும் இப்பயுமே நம்ம நம்பிக்கையா ஹோல்ட் பண்ணலாமா? அப்படின்ற மாரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2மே இந்தியன் பிசினஸ் அப்படின்ற லெவல்ல இருந்து இப்ப இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்ற லெவலுக்கு மாறுதுங்க. டிரான்சிஷன் ஃபேஸ்ல தான் இருக்கிறாங்க இப்பயுமே. மேபி பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் ஏற்கனவே இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் யூரோப்ல அவங்களுடைய அக்விசேஷன்ஸ் மூலமா ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. யூரோப்ல அவங்க டாமினன்ட் பிளேயரும் கிடையாதுங்க. இவிகோ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்க பெரிய புலிகள்லாம் இருக்கிறாங்க. வால்வோ, டயம்லர் போன்ற நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஸோ இத்தனை ஆண்டுகளா இவிகோ அவங்க கூட சேர்ந்து போட்டி போட்டு தான் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸும் அவங்க வண்டியை ஓட்டுவாங்க. ஸோ இழுத்து மூடிட்டு போறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. அதாவது த்ரூ டெட் தான் இவிகோவை அக்யர் பண்ணுவாங்க. மேபி டெட் ஆர் ஈக்விட்டி ஒரு $3.6 பில்லியன் $8 பில்லியன் போட்டு அக்யர் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. கடன் வாங்குவாங்க. மேபி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எப்படியோ கடன் வாங்கி அக்யர் பண்ணாங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம சில காலம் நம்மளுக்கு அவகாசம் கொடுக்கணுங்க கம்பெனிக்கு. கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு சைடு பண்ணாலும் கடன் இருக்கிறப்ப அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். கடனுக்கான வட்டிகள்லாம் செலுத்த வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கம்பெனி டெட் ஃப்ரீ ஆகிறதுக்கு ஸோ நம்ம எடுத்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் இன்டர்நேஷனல் லெவலில் அந்த பிஸ்னஸ் டிரான்சிஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிரான்சிஷன் டைமில் உள்ள போகிறது அப்படின்றது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தாங்க. தென் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு. அதுக்கான க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பொறுமையாக இருக்கணுங்க, அவ்வளோதான். அடுத்து பாம்பே புர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் பத்தி ஒரு நண்பர் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. கம்பெனியை பாக்குறப்ப வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க. நான் பெரும்பாலும் ட்ரேடிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறது இல்லை. இன் அடிஷன் டு தட் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகள் பார்த்துருக்கேங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதாவது பாம்பே புர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு 50.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க. நான் ஒரு 2022-23 டைம்ல பார்த்தப்ப 12 crore ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இன்டைரக்டா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்ல பாம்பே புர்மா ட்ரேடிங் கம்பெனி வாய்டா குரூப் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரொமோட்டர் குரூப். ஸோ அவங்கள்ட்ட ஒரு 12 crore ஷேர்ஸ் இருக்கு. ஸோ ₹70-75 டிவிடெண்ட் பிரிட்டானியா அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 800 to 900 crore டிவிடெண்ட் மூலமாவே உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வரும் ஒவ்வொரு டைமும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றப்போ வரும். அது போக பாம்பே டையிங்லையும் ஒரு 15% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. அக்ரி பிசினஸ் தான், கங்க்ளாமரேட். ஸோ நிறுவனம் நல்ல நிறுவனம் தான். ப்ரமோட்டர்ஸே ஒரு 74.5% பக்கமா ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 11 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.27. அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லைங்க. பட் பிரிட்டானியா எனக்கு வேணுமா வேணாமா அப்படின்றதுதான் கேள்வி. எனக்கு பிரிட்டானியா மேல பெருசா ஈடுபாடு கிடையாது. இப்ப பிரிட்டானியாவை தனியா பார்த்தோம் அப்படின்னா 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேல இருக்கும். பட் அந்த பிசினஸ்ல நம்மளுக்கு எப்படி ஈடுபாடு இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். இப்ப ஐடிசியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஐடிசியோடைய கோர் பிசினஸ் 2 பிசினஸ்க்காக முக்கியமா பாக்குறோங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிகரெட் பிசினஸ்க்காக பாக்குறோம். தென் ஹோட்டல் பிசினஸ், இது 2க்காக தான் முக்கியமா நான் ஐடிசியை பாக்குறேன். அது போக ஐடிசி இன்போர்டெக்கோ இல்ல ஐடிசி ஃபுட்ஸோ இல்ல ஐடிசி உடைய சன்ஃபீஸ்டோ அதெல்லாம் எனக்கு போனஸ் தான். முக்கியமா பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ், பெரும்பாலும் பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸை தனியா நம்ம பாக்குறதே இல்லை. ஸோ சிகரெட் பிசினஸ் தென் ஹோட்டல் பிசினஸ்க்காக ஐடிசியை நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு போனஸா ஐடி கம்பெனி, தென் ஃபுட் பிஸ்னஸ், அக்ரி பிஸ்னஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்குங்க பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ பெருசா ரொம்ப வேகமா மேல கீழெல்லாம் போகாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிட்டானியால இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுல ஒரு இன்வெஸ்டரா இருக்கணும், அதுல எனக்கு ஒரு ஸ்டேக் வேணும் அப்படின்ற ஃபீல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்க்கலாம். அடுத்து டேட்டா சென்டர் பிசினஸஸ் பத்தி கேட்டிருக்காரு ஒரு நம்பர். ஸோ டேட்டா சென்டர் பிசினஸஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் சாய்ஸ் டேட்டா சென்டருக்காக நீங்க உள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிசிஎஸ் பார்க்கலாங்க. ஏன்னா அவங்க இப்பதான் முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறதுக்கு டேட்டா சென்டர் போடுறதுக்கு அது இன்னொரு 6-7 வருஷம் ஆகுங்க. ஸோ இப்போ என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா நல்ல வேல்யூவேஷன் இருக்கு. 22 or 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்காக அதை சொல்றேங்க. எல்என்டி இன்னொரு ஆப்ஷனுங்க. எல்என்டி 31 or 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ உங்களுக்கு டேட்டா சென்டர் மட்டும் உங்களோட ஐடியா அப்படின்னா டிசிஎஸ் பார்க்கலாம். எதுக்கு நான் டிசிஎஸ் சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே செமிகண்டக்டர்ஸ்க்காக அவங்கள்ட்ட ஒரு 2 பிளான்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. குஜராத்ல ஒன்று, அசாம்ல ஒன்று. ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானமும் இருக்கு. ஸோ ஒரு 6-7 வருஷத்துல டேட்டா சென்டர் போடுறாங்க அப்படின்னா
அவங்க மற்ற டேட்டா சென்டர் பிளேயர்ஸோட கம்மியான செலவுலையே டேட்டா சென்டர்ஸை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் டிசிஎஸ்க்கு பிரகாசமாக இருக்குங்க. கடன் வாங்கி தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவராலாக டிசிஎஸ் டேட்டா சென்டருக்காக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு கிடைக்கிறதுக்கே 10 to 12 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் அவங்களும் கங்க்ளாமரேட் தான், அவங்கள்ட்டையும் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஃபர்தரா அவங்களும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது போக டேட்டா சென்டர்ஸ்ல அக்ரெசிவா உள்ள வர்றவங்க அதானி குழுமம், அம்பானி குழுமம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், தென் என்டிடி அவங்க தான் வந்து அதிகமான ஷேர் இப்பயும் வச்சிருக்காங்க. தென் பிளாக் ஸ்டோன் அவங்களுடைய ஆஸ்திரேலியன் அக்விசிஷன் மூலமா உள்ள வர்றாங்க. ஸோ நிறைய உள்ள வருவாங்க. உள்ள வர்றப்ப டிசிஎஸும் அவங்களுக்குன்னு ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டிசிஎஸ் இன்னும் லோயர் லெவலுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எல்என்டி 21 times 22 times ஏர்னிங்ஸ்க்கு வருமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் தான். பட் கீழே வரக்கூடிய டிசிஎஸ் பார்க்கலாம். அடுத்து கேப்லின் பாயிண்ட் லேப்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நல்ல நிறுவனங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, 24 times தான் ஏர்னிங்ஸ். ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனிங்க, ஃபியூச்சர்ல ஒரு மிட் சைஸ் கம்பெனியாகவும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். அடுத்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அது காஸ்ட்லியாக தாங்க தெரியுது. பிரைஸ் டு புக் 2 விட அதிகமா இருக்கு. தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தாலும் 30 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. அது எனக்கு சரி வராது. நான் அது போக ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்றதுல பெரும்பாலும் போறது இல்லைங்க. ஒன்று பேங்கிங் இல்லாட்டி மைக்ரோ ஃபைனான்ஸ், இது ரெண்டையும் போட்டு நான் மிக்ஸ் பண்றது இல்லை. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ்க்காக நம்ம தனியா ஏற்கனவே நான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின் போன்ற நிறுவனங்கள் இருக்கு. பேங்கிங்க்கு நிறைய இருக்குங்க. ஏற்கனவே ஐடிஎஃப்சி, சவுத் இந்தியன் பேங்க்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியர் சைடுக்கு போயிடுச்சு. இப்பயுமே இண்டஸ்இண்ட், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் கர்நாடகா பேங்க் போன்ற நிறுவனங்கள் இருக்கு. அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தாங்க நம்ம பார்க்குற நிலைமையில இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுருவோம். ஒரு காலம் வரலாம் பேங்கிங் செக்டர்ல நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காம கூட போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா உள்ள வர்றாங்க பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள த்ரூ அக்விசிஷன்ஸ். குறிப்பா இண்டஸ்இண்ட் பேங்கை பத்தி சொல்லணும்னா ஒரு காலத்துல 45% வரைக்கும் இண்டஸ்இண்ட்ல எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் இருந்திருக்குங்க. இப்போ நான் 26 or 27% வரைக்கும் பார்த்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 6 monthsக்குள்ள 26 or 27%ல இருந்து இப்போ 34%க்கு உள்ள வந்துட்டாங்க எஃப்ஐஐஸ். மறுபடியும் அவங்க 45க்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்ல முடியாதுங்க. ஸோ எஃப்ஐஐஸ் பேங்கிங்குள்ள அக்ரெசிவா உள்ள வர்றாங்க. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் சோடா ஆஸ் பிசினஸ். கம்பெனி ஏற்கனவே Q2 ரிசல்ட்ஸ் அறிவிச்சப்பையும் சொல்லியிருந்தாங்க, சப்ளை ஓவர் சப்ளையா இருக்கு, டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு, அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறையுது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 877க்கு பக்கமா இருக்குங்க. ஸோ இப்போ புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. இன்னமும் கீழே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கீழே போச்சு அப்படின்னா நமக்கும் ஒரு வாய்ப்பு தான். அது போக டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்றதுல எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கேன். டாடா கெமிக்கல்ஸ் டாடா சன்ஸ்ல ஒரு 1.5 to 2% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. அடுத்து கன்சாய் நெரோலாக் பெயிண்ட்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. கம்பெனி வந்து நல்ல வேல்யூஷன்ல தாங்க இருக்கும். ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, ஒரு 18 times ஏர்னிங்ஸ் பக்கமா தான் இருக்கும். பட் பெயிண்ட் செக்மெண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரிய பிளேயர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கிறாங்க. பெரும்பாலான பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான். அது ஏஷியன் பெயிண்ட்ஸா இருந்தாலும் சரி, பெர்ஜர் பெயிண்ட்ஸா இருந்தாலும் சரி, இண்டிகோ, தென் அக்ஸோ நோபல் எல்லாமே டெட் ஃப்ரீ பிசினஸ் தான். அதே மாதிரி நெரோலாக்கும் டெட் ஃப்ரீ தான். பட் நெரோலாக்கை கம்பேர் பண்றப்ப மற்ற கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லிங்க. அக்ஸோ நோபல் கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஓவராலா பெயிண்ட் பிசினஸ் எல்லாத்துக்குமே காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு பிர்லா ஓபர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த பெயிண்ட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்குங்க. ஸோ டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்ல ஓவரால் மாத்தி மாத்தி டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும் இல்லையா? ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் தலைமையில இந்த பிர்லா ஓபர்ஸ் உள்ள வருது இல்லையா, அது டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. லாஸ்ட் ஒரு 12 to 18 months-ஆவே இந்த காம்படிஷன் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக காம்படிஷன் இருக்கக்கூடிய சூழல்ல மார்ஜின்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகம். இது என்னுடைய வியூ. அடுத்து டாடா கேபிட்டல் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. நீங்க டாடா கேபிட்டல் ஓவர் வேல்யூன்னு சொல்றீங்க, நிறைய பேர் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஐபிஓ பிரைஸ்க்கு கீழே கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஐபிஓ வந்தப்பே சொல்லியிருந்தோங்க அது காஸ்ட்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்பிஎஃப்சி அப்படின்னா நான் என்ன வேல்யூவேஷன் செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு வந்தாதாங்க நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுக்கு மேல டாடா குழுமம், டாடா கேபிட்டல் நல்ல நிறுவனம், லார்ஜ் கேப் அப்படின்றதுக்காகலாம் என்னால் உள்ள போக முடியாது. ஒரு 35 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக்கும் ஒரு 3 or 4க்கு மேல இருக்கு. ஸோ அது எனக்கு ஓவர் வேல்யூ தான். அதே மாதிரி தான் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸும் ஒரு 28 or 30 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 or 5க்கு பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் பஜாஜ் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா கேபிட்டலுக்கு ஈக்குவலண்டா அங்கேயும் வந்து வேல்யூவேஷன்ஸ் இருக்குங்க. ஒரு 30 times ஏர்னிங்ஸ் மேல இருக்கு, 35 times ஏர்னிங்ஸ் இருக்கலாம். பிரைஸ் டு புக் 4 or 5 times இருக்கும்.
ஸோ அது பஜாஜ் ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, ஹெச்டிபி ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டாடா கேபிட்டலாக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு காஸ்ட்லி தான். வேணும்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கொஞ்சம் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குங்க. அதாவது ப்ரைஸ் டு புக்னா ஒரு 2.5 டைம்ஸில் இருக்குது, ஒரு 16 ஆர் 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. அதையே நான் காஸ்ட்லின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து எஸ்பிஏஆர்சி சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனி இன்னும் ப்ராஃபிட் பண்ணலங்க, பிஇ இல்லை, ஒரு ஸ்மால் கேப் பிஸ்னஸ். நான் பெரும்பாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல சிஞ்சினை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவேங்க. சிஞ்சின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாகவே பார்த்துட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், குறிப்பாக பயோடெக்னாலஜி, பயோ சயின்ஸ், பயோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற முறையில் எனக்கு பயோகான் இருக்கு, பயோகான்குள்ள சிஞ்சின் இருக்கிறதுனால நான் வேற எதையும் பார்க்கறது இல்லை. குறிப்பாக ப்ராஃபிட் பண்ணல அப்படின்றப்ப எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருதுங்க. அதாவது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் பற்றி நம்ம சமீபத்தில் பேசணும். கம்பெனி ப்ராஃபிட் பண்ணல, ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. ப்ரைஸ் டு புக் ஒரு 1.5க்கு நியராக வந்திருக்கு. கம்பெனியும் ப்ராஃபிட் பண்ணல. பட் கம்பெனியோட ப்ரொமோட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆதித்யா பிர்லா குரூப் தான். ஸோ ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வோடஃபோன் ஐடியாவை தவிர மற்ற பிஸ்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துக்கு வந்து கடன் ஜாஸ்தியா இருக்கு. மேபி டில்மன் வோடஃபோன் ஐடியாவோட மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி முடிவுகளை டில்மனுக்கு வோடஃபோன் ஐடியாவுக்கு தர்றாங்களோ அதை பொறுத்து தான். இப்போ ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கு வருவோமே, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, கடனும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதுக்கு கீழே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. நோட்டபிள் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லூயிஸ் பிலிப், வேன் ஹேசன், தென் பீட்டர் இங்கிலாந்து, பேண்ட்லூன், தென் அமெரிக்கன் ஈகிள், ரீபோக், தென் சைமன் கார்ட்டர். இது போக நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலுக்கு கீழே வருது. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ட்ரெண்ட் லிமிடெட் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் தான் அப்படின்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அப்படின்னாலும் கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பிஜிஆர் எனர்ஜி பத்தி கேட்டிருக்கிறாங்க. பிஜிஆர் எனர்ஜி பெருசா ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா காட்டின மாதிரி தெரியலங்க. வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சமீபத்துல ஸ்டாக் பயங்கரமா ரேலி ஆன மாதிரி தெரியுது. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. காஸ்ட்லியான பிசினஸ் தாங்க, ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல அவங்க நல்ல அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. 1.25 lakh crores ஏயூஎம் வச்சிருக்காங்க. நல்ல க்ரோத்தும் காட்டுறாங்க. ஆனாலும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி. கொடுத்த வேல்யூவேஷனுக்கு அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் காட்டுறாங்க அப்படின்றதாங்க உண்மை. பட் என்னால புதுசா உள்ள போக முடியாது. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 20% ஏறிடுச்சு சார், இப்பயும் அது நல்ல வேல்யூவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நண்பர் என்ன பாயிண்ட்ல எழுதியிருக்காரு அப்படின்னா, ரேலியான ஸ்டாக்ல ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த பாயிண்ட்டை கூட நோட் பண்ணி எழுதிருக்கலாம். மேபி ஒரு 5 to 10% கீழே இறங்கலாம், இல்ல மறுபடியும் 20% கீழே இறங்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா 1000க்கு மேல இருக்குங்க. ஸோ இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நிறுவனம் நல்ல நிறுவனம் தாங்க. இப்ப திருச்சியில எங்க வீட்டுக்கு எய்தாப்புல தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. தென் எந்த ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபார்டிஸ் ஹெல்த் கேரா இருக்கட்டும், இந்த ஹாஸ்பிட்டல்ஸை நான் பெரும்பாலும் பர்சனலா நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. நல்ல நிறுவனமா இருந்தாலும் கூட என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபார்மா, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் நடக்குது. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. யூரோப்பு, அமெரிக்கா, தென் இந்தியாவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, குறிப்பா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலை மட்டும் கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்றதான். இது ஒண்ணுங்க. குறிப்பா ஹாஸ்பிட்டல்ஸை ஏன் கன்சிடர் பண்றதில்ல அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அது கேஎம்சி மட்டும் இல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் சரிங்க, நிறைய உள்ள கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வெளில போவாங்க, நிறைய சர்வீசஸ் கொடுப்பாங்க. அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறைய இருக்கும். இதனாலேயே நான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸை பாக்குறது இல்லைங்க. ஸோ நமக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கா, அங்க ரா மெட்டீரியல்ஸ் வருதா, மருந்து தயாரிக்கிறோமா, உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணோமா, டாலர்ஸ் யூரோஸ் தூக்கி உள்ள போட்டோமா, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல பிசினஸ். அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி உடைய போனஸ் பத்தி தொடர்ந்து எழுதுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, நம்ம பெரும்பாலும் ஏஎம்சியை பாக்குறது இல்லை. அது போக போனஸ்க்காக எந்த ஷேரையுமே நம்ம கன்சிடர் பண்றது இல்லைங்க. காலங்கள்ல லோயர் லெவல்ல நம்ம அதை கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா போனஸ் போடுறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். தென் அதை மறுபடியும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபர்தர் பெனிஃபிட் கிடைக்குங்க. போனஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா பெருசா பெனிஃபிட் கிடைக்காது. மறுபடியும் நீங்க நீண்ட ஆண்டுகள் காத்திருக்கணும். அடுத்து சயின்சிஸ் டெக் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது.
மற்றபடி பெருசா உள்ள போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போனப்ப ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது நமக்கு சரி வராது. அடுத்த ஒரு நண்பர் வந்து அப்போலோ டயர்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருந்துச்சு. ரீசென்ட் குவார்டர்ஸ்ல ஒரு சில எக்ஸ்பென்சஸ் ஆட் ஆனதுனால ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சு வேல்யூவேஷன் அதிகமான மாதிரி தெரியுதுங்க. ஸோ வேல்யூவேஷன் அதிகமா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முற்காலங்களில் அப்போலோ டயர்ஸை கன்சிடர் பண்ணவங்க ஒரி பண்ண தேவையில்லை. 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் டு ஈக்விட்டியும் இருக்கும், 0.3 ஆர் 0.4 பக்கமா இருக்குங்க. நான் பெரும்பாலும் டயர் செக்மெண்ட்டை பாக்குறது இல்ல. ஜேகே டயர்ஸ் முற்காலங்கள்ல ஒரு 6 ஆர் 7 இயர்ஸ் பேக் ஒரு 50 ஆர் 60 ரேஞ்ச் இருந்தப்ப கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 200 300 இருந்தப்ப வெளில வந்தவங்க. அதுலயே எனக்கு இப்ப ஈடுபாடு இல்லை. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பட் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் ஜேகே டயர். ஜேகே டயரை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கேபெக்ஸ் ஒரு 5,000 crore நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்போர்ட்ஸ்க்காகவே தனியா ப்ரொடக்ஷன் லைன்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேகே டயர் நல்ல வேல்யூவேஷன் தான், பட் ரிஸ்க் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். டெட் டு ஈக்விட்டி 1. ஸோ இந்த பதிவில் இதெல்லாம் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். அது போக முக்கியமா இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சோங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய பேஜஸ் மாதிரியே டூப்ளிகேட்டா ஃபேக் பேஜஸ் கிரியேட் பண்ணி ஐடியாஸ்க்காக பணம் இல்லை எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு சில நண்பர்கள், அதாவது என்னுடைய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எதையுமே எந்த ஐடியாஸுமே பர்சனலாக கொடுக்கறது இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல இருக்கிறது தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் நம்ம இங்கே பேசுறது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் பேசுகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக எந்த விஷயத்துக்காகவுமே நான் யாரையுமே காண்டாக்ட் பண்ணுறதில்ல. நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். ஸோ நம்ப வேணாம் தயவு செய்து. இன்னைக்கு காலையில் ஒரு சில மாணவர்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ்லேருந்து மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் முக்கியமாக இன்னைக்கு இந்த பதிவுலையே இதை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறேங்க. எல்லாருக்கும் நன்றி.